ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் 36 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி கம்ப்ளீட் லாங் வீடியோ போடுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை கமெண்டில் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். 36 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங்க்கு நான் என்னெல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படியே எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போடுங்க. சரியாக ஃபிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் அளவு, அதாவது நான் இது வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுனால தையலுக்கான அளவு ஒரு ஸ்கேல் அளவு விட்டால் போதும். அடித்து திருப்ப தான் போகிறேன், அதனால் ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருக்கேன். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட ஹைட்டு வந்து 14 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 14 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிச்சடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோங்க. 36 சைஸ் ப்ளவுஸுக்கு நெக்கோட வித்து 3 இன்ச்சு வைங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். அப்புறம் ஷோல்டரோட அகலம் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு வரும். கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன், அது ரெடி அளவு. ஷோல்டரோட அகலம் 2 இன்ச்சு ரெடி அளவு, 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருக்கேன். நெக்கோட ஹைட்டு 7.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்கு ஹைட் வந்து 7.5 இன்ச்சு அதில் மார்க் பண்ணி நான் நெக்கு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி கொஞ்சம் கிராஸாக கோடு போட்டிருக்கேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ரெடி அளவு நெக்கு வித்து வந்து ரெடி அளவு எடுத்திருக்கேன். அடுத்து ஹாம்கோல் அளவு ஹைட் வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தச்சு முடிக்க 5.5 வரும். சரியா, நான் 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஷோல்டரோட ரெடி அளவுலேருந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த கார்னர் வந்து 1.25 மார்க் பண்ணி அதில் வளைவு போட்டுக்கோங்க. கையில் வரையவில்லைன்னா ஆம்கோல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. வளைவு போட்டுட்டு அதுக்கடுத்து 36 இன்ச்சு ப்ளவுஸுக்கு 36ல் பாதி 18, 18ஓட 2 இன்ச்சு கூட்டுறேன். அதாவது 18, 19, 20, 20ல் பாதி 10. இது லைனிங் ப்ளவுஸுங்கிறனால நான் 2 இன்ச்சு கூட்டுறேன். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா 1.5 இன்ச்சு கூட்டினா போதும். உடம்போட சுற்றளவு 10 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. பேக் சைடு மார்க்கிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. புரியல அப்படின்னா திரும்பவும் வீடியோ பார்த்து மார்க் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் போடுற இடத்துலலாம் அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். பேக் பீஸ் கட் பண்ணிவிட்டு மிச்ச பீஸ் இருக்கும், அதை பட்டிக்கு யூஸ் ஆகும், அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நேர் பீஸாக. அடுத்து அதோட ஆப்போசிட்டில் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்லீவுக்கு கிளாத் 2ஆக இருக்குது, அதை 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. கீழே அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போடுறேன் ஸ்டிச்சிங்க்காக. நான் அடித்து திருப்ப போகிறனால 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் லைன் போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்லீவோட ஹைட்டு 9 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு. ஸ்லீவோட வளைவு எப்படி வச்சு எடுக்கணும், பாடி பீஸை வச்சு எப்படி கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்லீவில் வித்து எனக்கு பத்தாதனால ஒன் சைடாக ஜாயின் பண்ணுற மாதிரி மடித்து போட்டிருக்கேன். அடுத்து பாடி பீஸை வச்சு ஸ்லீவ் ரவுண்டு முடிகிற இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. அதில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சுற்றளவு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு. மேலே ஹேப் ஹைட் வந்து தையலோடு சேர்த்து 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஏற்கனவே பாடி பீஸை வச்சு ஆம்கோல் வளைவுக்கு மார்க் பண்ணிட்டோம், அந்த வளைவை மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து ஆம்கோல் சுற்றளவையும் கீழே கை சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவில் எல்லாமே சரியாக மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஆம்கோல் வளைவு போட தெரியாதவங்க ஆம்கோல் ஸ்கேலை வச்சு வரைஞ்சிக்கோங்க. எங்கெல்லாம் அர்க்காத் பண்ணணுமோ அங்கெல்லாம் அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் கட் பண்ணுறது எப்படின்னு இன்னும் புரியாதவங்க ஏற்கனவே நான் பார்ட் பை பார்ட்டாக ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் கிராஸ் கட்டில் எடுக்க போகிறேன். பேக் பீஸை அப்படியே கிராஸில் போட்டு இழுத்து பாருங்கள், கிராஸாக இழுவ கொடுக்கும். அந்த இடத்துல சரியாக பேக் பீஸை வச்சு அப்படியே பேக் பீஸில் என்னென்ன மார்க்கிங் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணுங்கள். பேக் பீஸை போட்டு ஃப்ரீ ஹேண்டில் மார்க் பண்ண தெரியாதவங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்கேல் அப்படி வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். சைடில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸில் சைடில் 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. மற்ற எல்லா மார்க்கிங்குமே அப்படியே பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்கேலை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா லைன் வந்து நேராக வரும், மாற்றாமல் போட்டுருவீங்க. நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போட்டுக்கோங்க.
எல்லா மார்க்கிங்கும் பண்ணிவிட்டு பேக் பீஸை அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு நெக்கோட ஹைட்டு, ஃப்ரண்டோட நெக்கோட ஹைட்டு ரெடி அளவு 6 இன்ச்சு. நான் ஷோல்டரோட ரெடி அளவுலேருந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிராஸோட ஹைட்டு 36 இன்ச்சு ப்ளவுஸுக்கு 13 வைங்க. தையலோடு சேர்த்து நான் ஷோல்டரோட ரெடி அளவுலேருந்து 13 எடுத்திருக்கேன். தையலோடு சேர்த்து சரியா, கீழே பட்டிக்கு சேர்த்து அடிப்போம்ல, அதுக்கூட சேர்த்து தான் 13. தச்சு முடிக்க 13 இருக்கும் கிராஸோட உயரம். அதில் ஒரு லைன் போட்டுட்டு கிராஸோட சென்டர் வந்து 4 இன்ச்சு. 4 இன்ச்சு எப்படி மார்க் பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட நெக்கோட வித்து 3 இன்ச்சு, அதுலேருந்து 1 இன்ச்சு கூட்டி 4 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போது ஹைட்டு மார்க் பண்ணியாச்சு, சென்டர் மார்க் பண்ணியாச்சு. அந்த ஹைட்டில் 13 மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே ஊக்குப்பட்டி பக்கம் 2 இன்ச்சும், சைடில் ஆம்கோல் சைடு 2 இன்ச்சும் மார்க் பண்ணி அந்த 3 லைனையும் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் கட் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் எதுவும் காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல், எந்த குழப்பமும் இல்லாமல் நான் பண்ணுற மாதிரியே அளவெடுத்து பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். இந்த சைஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபிட்டாக ஸ்டிச் பண்ணி போடலாம். நல்ல கிளாத்லேயே ஸ்டிச் பண்ணி போடுங்க, சரியாக இருக்கும். அடுத்து அந்த சென்டரை மார்க் பண்ணிவிட்டு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. 36 சைஸ் ப்ளவுஸுக்கு டாட்டோட வித்து வந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி அர்க்காத் பண்ணிக்கோங்க. அதோட ஹைட்டு வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுதான் மெயின் டாட்டோட ஹைட்டு வித்து. இது வச்சிங்க அப்படின்னா 36 சைஸுக்கு கப் சைஸுக்கு சரியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் புரியாதவங்க நான் பார்ட் பை பார்ட்டாகவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு, இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரி கட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சரியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.